அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும்ட்டு எம்பிட்டு நாள் காத்துக்கிட்டு கிடந்தாலும் தெரியலையே. சிரிக்கி சிரிக்கி என் வீட்டை பாட்டி ஏற அளவுக்கு அவளுக்கு நெஞ்சு தைரியம் வந்துருச்சுன்னா இனி அவளை சும்மா விட்டு வைக்க கூடாது, விட்டே வைக்க கூடாது. அவளை என்ன செய்யறேன்னு பாரு. சோறு தூக்கிட்டு வந்திருக்காள சோறு. எவ கேட்டா இவ வீட்டு சோத்த? நான் என்ன மானம் கட்டவளா இல்ல வெக்க கட்டவளா இவகிட்ட வாங்கி திங்கிறதுக்கு? மனசை எங்க போனாருன்னு தெரியல. இந்த கன்றாவி கருமத்தை பார்க்கையில எனக்கு அப்படியே என்ன செய்யறேன்னு தெரியல. எங்கயா போயிட்ட? கவா இந்த கருமந்தரத்தை தூக்கி வெளியே போடு வந்து. என்ன மங்களம், உன் மருமக வந்துட்டு போறாப்புல இருக்கு. என்னது சோத்துவாளி? யாரோ மருமக கொண்டு வந்து கொடுத்ததா? மங்களம் என்னவோ நல்லா குழம்பு வாசனை அடிக்குது. பாத்தியா பாத்தியா? ஊருக்கு முன்னாடி பகையாளி மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள உறவுன்னு அப்படியே தான் இருக்குது போல இருக்கு. பாருட்டா உனக்கு முடியலன்னதும் உன் மருமக நல்ல ருசியை சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காப்புல இருக்கு. சின்னதையக்கா நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? தாரு முதல்ல அதை தூக்கி வெளியே போடு. அதை பார்க்க பார்க்க என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு வெளியே போடணும்? அவ ஆசையா கொண்டு வந்து சமைச்சு கொடுத்துருக்கா, வெளியே போடுங்கிற? தாரு எங்கேயே கடந்துக்கிட்டு உன்னை என்னன்னு கூட கண்டுக்காத உன் மாவ உனக்கு வசதியா இருக்கா? பக்கத்துல இருந்து உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யற உன் மருமக உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலனா எனக்கு பிடிக்கல. என் மவளை வேணாம்னு சொல்ற யாரும் எனக்கு வேண்டாம். உன் மவளை யாருமே வேணாம்னு சொல்லலையே. நீங்க உன் மவனும் சேர்ந்துக்கிட்டுதான் உன் மவனை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அது புரியுதா இல்லையா? அந்த படுபாவி பையன் இவ பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையும் என் மவளையும் நடு தெருல விட்டுப்பட்டான். அவளை நான் தலைவேல தூக்கி வச்சு கொண்டாடணுமா? சொல்லிச்சிடதாயக்கா சொல்லு. அந்த சிரிக்கி என் வீட்டு படி ஏறி வந்து என்னை எப்படி இருக்கான்னு கேட்கற அளவுக்கு ஆயிட்டா. அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். சும்மா எதையாவது போட்டு பேசிக்கிட்டு இருக்காத. இந்த சோத்தை நீ சாப்பிட போறே இல்லையா? சின்ன பொண்ணு அம்மா இப்பதான் கஞ்சி வைக்கிறா. அது எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும். எனக்கு வேற வாசனை மூக்க தொலைக்குது. நீ வேணாம்னா சொல்லு, கொண்டு போய் நானும் என் மாவனும் சாப்பிடுறோம். நான் எதுக்கு வேணாம்னு சொல்லுவேன்? என் மாமன் சம்பாரிச்சுப்பட்டது தானே. அதை தானே அக்கா தங்கச்சியோ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உட்காந்து திங்கிறாளுவே. போய் குண்டால கொட்டி எடுத்துட்டு வா, சாப்பிட்றேன். மங்களம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் மனசு பக்குவமா இல்ல மங்களம். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு நீ அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு நிக்கிறது எனக்கு ஒன்றும் சரியா விடல. ஒன்னு இந்த பக்கம் இரு இல்ல அந்த பக்கம் இரு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்தா இங்க இருந்து உன் மாமா உனக்கு செய்யறது போறதெல்லாம் வெளியூர்ல இருக்கிற உன் மாவளுக்கு தெரியவா போகுது? இல்ல அப்படியே தெரிஞ்சாலும் ஏன் செய்யறான் போறான்னு எதுவும் கேட்கத்தான் போறாளா? ஆத்திர அவசரம்னா இங்க இருக்கிறது உன் மவன் தானே. நாளைக்கு உனக்கு கொல்லி போடுறது யாரு? அவன் தானே. எனக்கு அந்த படுபாவி கொல்லி கூட போட வேணாம். இப்படியே நீ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு கடைசியில அவன் மடியில தான் சாவ போற பாத்துக்க. எங்க உன் வீட்டுக்காரரை காணும்? அந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியல. போனவரை இன்னும் வரலையே. உன் மருமகாரி இதுல 1000 ரூபாய் பணம் வேற வச்சிருக்காப்புல இருக்கு. இந்த சோறை சாப்பிட்டுட்டு நீயும் அவரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க. காய்ச்சலும் இருமலும் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த காசை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில உடம்ப காமிச்சுக்க. என்னதான் சங்கு சுட்டாலும் அது நிறைய என்னைக்கும் மாறாது. அந்த மாதிரிதான் உன் மவனும். நீ தான் அவனை வேணாம் வேணான்னு விலக்கி விடுற. ஆனா அவன் நீ வேணும் வேணும்னு உன்னைய தேடித்தான் வாரான். பாத்தியா? நேரா வந்தா எங்க அம்மா நம்மள சண்டை பிடிச்சு விடணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி மூலியமா நீ சோறு கொடுத்து அனுப்பியிருக்கேன் பாரு. சின்ன தாயி இல்ல தெரியாம கேக்குறேன். இந்த சிரிக்கையில தானே குடும்பமே 2ஆ பிரிஞ்சு போய் கிடக்கு. இவ கையில எதுக்கு கொடுத்து விடணும்? 1000 தான் சண்டை சச்சரவா இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள அவன் வந்தா நான் ஏன்டா வந்தேன்னு கேட்க பாருனா? இல்ல இந்த வீட்டுல அவனுக்கு உருவத்தான் இல்லையா? ஒரு 8 என்னைய வந்து கூட பாக்குறதுக்கு அவனால முடியல. அந்த சிரிக்கையை அனுப்பி வச்சிருக்கான். அவனா அனுப்புனாளா இல்ல இந்த சிரிக்கையா நான் போறேன்ட்டு வந்தாளா? அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எங்க என் மவன் இந்த பக்கம் இப்படி வர போவ இருந்தா நானும் என் மவனை பிடிச்சிக்குவோம். என் மவளுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சிரிக்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது உனக்கு புரியலையா? என் மவன் எங்ககிட்ட பேசக்கொள்ள ஆரம்பிச்சுட்டா. அவ 2 தங்கச்சி வாழ்க்கை நடுத்தருவில் நின்றுடாது இல்லையா? அவளுக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யார் இருக்கா? இளிச்சவா மாதிரி என் மவன் தானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அங்கேயும் இங்கேயும். ஆனா நீ இப்ப சொன்ன பாரு, இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. ஏன் பெத்தவனும் ஒருத்தி இருக்கால, அவ எதையும் பார்க்க மாட்டாளா? உன் மருமகாரி எதுக்கு அவ தங்கச்சியை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்கா? என்னதான் இருந்தாலும் அவ பண்றதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. உன் மயன் அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமையும் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவளை 2 பேரையும் படிக்க வச்சு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு புது புது துணியா வாங்கி கொடுத்துக்கிட்டு அவளுக்கு எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அந்த சிரிக்கவளுக்காகவே அழிச்சா நாளைக்கு அவனுக்குன்ட்டு 1 ரூபா எப்படி சேர்த்து வைப்பா? சின்ன தாயி நான் என்னத்த சொல்றது சொல்லு. நான் என்னத்த சொல்றது அவங்கிட்ட? அவன்தான் மகடியில மயங்கின பாம்பாட்டம் மயங்கி போய் கிடக்குறானே அந்த சிரிக்கி பேச்சுக்கு. நல்லது கெட்டது அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சாதானே. என் மயன் ஒரு வெள்ளந்தியானவன். அவனுக்கு உலகமே தெரியாது. அவனை எப்படி ஏமாத்தி திங்கிறதுக்கு எப்படிதான் இந்த சிரிக்கிக்கு மனம் வருதோ தெரியல. மங்களாம் சரி விடுவாங்களாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒன்றும் இல்லாமலா போகும். சரி இரு, நான் உன் மருமையும் உனக்கு ஆசையாக செஞ்சு வச்சு சாப்பாடை போட்டு எடுத்துட்டு வரேன். அதை ஒரு வாய் சாப்பிட்டனா உன் உடம்புல உள்ள எல்லா நோயும் பறந்து போயிடும். அத்தியா இதுக்குதான் நான் உன்னையே பேசுறது. பையெல்லாம் நல்லா கனத்து போய் தான் இருக்கு. என்னவோ பெருசா வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா.
பையெல்லாம் கனமா இருக்குங்கிறா சின்ன தாயி. எதையும் மருந்துகிறத கலந்து கொடுத்துருப்பாளோ? எதுக்கும் சின்ன தாயை வச்சு ஒரு சோதனை போட்டு பார்த்துக்கோ. முதல்ல அவளை சாப்பிட சொல்லுவோம். சின்ன தாயே, முதல்ல நீ உட்காந்து சாப்பிடு. இந்தா நான் அந்த ஆள் வந்த பிறகு அவரு கூட சேர்ந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அவர் எப்போ வர்றது, நீ எப்போ சாப்பிட்றது? முதல்ல நீ சாப்பிடு. நீ உனக்கு மேலுக்கு முடியலையா இல்லை எனக்கு மேலுக்கு முடியலையா? அம்மா உன் மருமவும் வாங்கிட்டு வந்ததை நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்டு எதுவும் மிச்சம் வச்சா கொடு. ஆமா, பொல்லாத மருமவ சோத்துல மருந்து கலந்து கொடுத்துட்டானா என்னடி செய்யறது? நீ சாப்பிடுச்சி அங்களா சரியான அழுத்தா நீனு. உன் மரும உனக்கு விஷம் வச்சிருக்காளா இல்லையானே என்னைய வச்சு பாத்துக்கிறியா? ஏ சாமி, உன் மரும கொண்டு வந்ததை நீ சாப்பிடு, இல்ல தூக்கி எங்கேயே தூரையாவது கொட்டுமா? உன் குடும்பத்துக்கு இடையில என்னைய பலிகடை ஆக்க சொல்றீங்களா? ஐயோ ஆளை விடுங்க. ஐயோ அப்படியெல்லாம் அவன் பண்ணிருக்க மாட்டான். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சாப்பிடு உட்காந்து, எனக்கு போட்டுட்டு வா, நானும் சாப்பிட்றேன். வார முதல்ல நீ சாப்பிட்டாதான் பிறகு நான் சாப்பிடுவேன் பாத்துக்க. செத்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவலாம்ட்டே. அம்மா இவன் எதுக்கு நம்மளையும் சேர்ந்து சாவ கூப்பிடுறா? ஏன் ஆத்தே, ஆஹா கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் சாமி. ஏத்தி இன்னும் எம்புட்டுன்னு ஆரம்பிட்டு இந்த தலையை பிரிச்சு பின்னிக்கிட்டே இருப்ப, வலிக்குது டீ. அமைதியாரே. என்ன நீ காலேஜ் போறதுக்கு தானே உனக்கு அழகா ஸ்டைலா பின்னிட்டு பாக்குறேன். சாமி, நான் காலேஜுக்கு போய் அந்த 4 பின்னல போட்டுக்கிட்டு போனா போதும், எனக்கு எந்த ஸ்டைலும் வேணாம்ட்டே. ஏன் சித்தி, பொண்ணு மாதிரி பொண்ணுங்களாம் எவ்வளோ ஸ்டைலா அழகழகா பின்னிட்டு போற அளவ நீ மட்டும் எதுக்கு தாந்தாடி முடிய வளர்த்துக்கிட்டு? ஐயய்ய, டெய்லியும் அதுக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு தலையை தேய்க்கிறதுக்கு என்ன சிறையா இருக்கு. இது ஏன் முடிக்க உன்னைய நான் செய்ய சொல்றேன்னா எதுவும் நான் தானே பாத்துக்கிறேன். உனக்கு என்ன முட்டி? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த முடியை எப்படியாவது நறுக்கிடணும். நறுக்குவட்டி நறுக்குவேன். எவ்வளவு ஆசைய பத்தி அவளுக்கு. சித்திண்டு கொஞ்சமாவது மதிக்கிறா பாரு. வேலையெல்லாம் கொண்டு இருந்தா பனிமலர்ட்ட காமிய. ஐயோ வேணாம், சித்தியனே அடிச்சிருவா. பனிமலர்னா அடிப்பா. ஐயோ என்ன வலி, இப்படி வலிக்குதே. என்ன மாமா, என்ன ஆச்சு கால்ல? கனி, உங்க அக்கா வந்துட்டாளமா? அக்கா எங்க போனுச்சு தெரியலையே. வந்துடுச்சா நானு? அம்மா எங்கடி? இன்னும் வரலப்பா. என்னாச்சு மாமா, ஏன் காலை பிடிச்சிக்கிட்டு தாங்கி வாரியா? மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கியா நீங்க? நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பனிமலரே, என்ன பிள்ளை நீ பாட்டுக்கு வந்து மாமா பேசுற? என்ன பனிமலரே, என்னாச்சு? என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா மாமா? எதுவுமே உங்களுக்கு தெரியாம தான் நடக்குதா என்ன? என்னென்னவோ நடக்குது, என்னன்னு சொன்னதானே தெரியும். அந்த என்னென்னவோ நடக்குதுன்னு சொல்றீல்ல, அதுதான் என்ன பண்ணிய? எங்க அக்காவை எங்க அமிச்சிய? அக்கா எங்கடி போயிருக்கு? மாமா வந்ததும் அக்கா எங்கன்னு தான் கேட்டாரு. அவரு அவங்க ஆசை பொண்டாட்டிய அவ அம்மாளுக்கு மேலுக்கு முடியலனே சோறாக்கி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற? அத்தை விட்டு போயிருக்கா? ஏண்டி அவங்கள போய் அத்தைங்கிற? ஏ பனிமலரே, உங்க அக்காவை நாளா ஒன்னும் அனுப்பல. அவளைத்தான் போனேன். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நீங்க சொல்லி எங்க அக்கா கேட்கலையா? அதிசயமால இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யுது? உங்க அக்கா வந்த பிறகு அவளை கேளு சரியா? குட்டையில ஒரு மட்ட மாதிரி எழுந்து வந்து நிக்கிறது. எவ்வளவு போய் படிக்கிற வேலையை பாரு. ஏமாமா, எப்ப பாரு அங்க போய் அசிங்கப்படுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட இதாவே இல்லையா? ஏன் அங்க போறா? அவியதான் நம்ம உறவே வேணாம்ட்டு இருக்காவல்ல. போறதா இருந்தா நீங்க போக வேண்டியதுதானே மாமா? ஏன் அவளை அனுப்பி அசிங்கப்படுத்துறிய? பனி, மாமா தான் எனக்கு தெரியல, அக்காவை தான் போனுச்சுன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன டீ? மாமா சொல்லாமலாம் அக்கா போகவே போகாது. எவ்வளவு பனிமலரு, உங்க அக்கா என் பேச்ச கேட்காம தான் போனாங்கிற. மீண்டும் மீண்டும் என்னைய பிடிச்சு கத்திக்கிட்டு நிக்கிற. போத்தா என்னவோ பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. நானும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. உங்களால என்னால இந்த வீட்டுல நிம்மதியா படிக்க கூட முடியலப்பா. தயவு செஞ்சு என்ன எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க மாமா. எவ்வளவு அவ்வளவு சரியாவா இருக்கு உனக்கு வீட்டுல? நீ யாரு வீட்டுல நடக்கிறதுலாம் கண்டுக்க சொன்னது? உன் வேலை என்ன? 3 நேரமும் சாப்பிட்டுட்டு நல்லா படிச்சு நல்லா தூங்குறது தானே. நீ எதுக்கு நான் என்ன செய்யறேன் உங்க அக்கா என்ன செய்யறான்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற? இந்த இருப்புல வீடுனா வாசப்படி இருக்கத்தான் செய்யும். உங்க வேலை எதையோ அதுதான் நீங்க பாக்கணும் சரியா? கனி உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். சரி அது இருக்கட்டும். காலைல என்ன ஆச்சு அதை சொல்லுவ. நீ அது இந்த மாமா மேல அக்கறை கொண்டு கேட்டிய? என்ன ஆச்சு காலைல? வர வழியில வயல்ல சீசாவோட கடந்திருக்கும் போல இருக்கு. காலி வயல குடிச்சிட்டு பாட்டுல இந்த வயல்ல தூக்கி போட்டுருக்கானுவன். இந்தா நானும் அது தெரியாத காலை வச்சுட்டேன். அப்படியே சுள்ளின்னு காலை 2 வெட்டி பொழந்த மாதிரி மாங்காய் மாதிரி பொழந்து போய் கிடக்குமா. என்ன சொல்றிய மாமா? என்ன மாமா காலை சீசாவோட வெட்டிடுச்சா? இத வந்ததா சொல்ல விடுதுனே. சும்மா இரு சித்தி, நீயும் உன் தங்கச்சி எங்க பேச விட்டியே எங்க அப்பாவை? வந்ததுல இருந்தா புடிச்சுக்கிட்டியல. பாருக்கா இவள என்ன பேசுற பத்தியா? ஏதா விடுமா சத்தியா, காலை விடு. என்ன இது காலை பிடிச்சுக்கிட்டு? இட்டி நீ எட்டுக்கல்லே. கனி அக்கா சேலை எதுவும் இருந்து கிழிச்சு எடுத்துட்டு வாமட்டி. சத்தியா நீ போய் கொஞ்சோண்டு வெண்ணி போட்டுக்கிட்டு மஞ்சத்துல எடுத்துக்கிட்டு வா என்ன? சரி சித்தி. மாமா காலைல கண்ணாடியோட எதுவும் இருக்குதா? பாத்தியல நல்லா? காலெல்லாம் விறுவிறுன்னு தான் இருக்கு. உள்ள எதுவும் கண்ணாடியோட இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரத்தம் என்ன போய்கிட்டே இருக்கு, பார்த்தே வர மாட்டேல. ஆமா காலைல தான் கண்ணாடியோட கிழிச்சது இல்லையா? அங்கே இருந்துகிட்டு வீட்டுக்கு ஒரு போன் அடிச்சா என்ன நான் வந்து கூட்டிட்டு வர மாட்டேன்? நீ என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டா கூப்பிட்டு வருவ? அப்பவும் நடந்து தானே வரணும். ரொம்ப குசும்பு தான் உங்களுக்கு. அக்கா வந்தா நல்லா பேச போற பாருங்க. காலையிலே நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த வீட்டுக்கு போனா பாரு. அதனாலதான் எனக்கு இப்ப கால் வெட்டுக்குச்சு. எங்க அக்கா அங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனதால உங்களுக்கு கால் வெட்டுக்குச்சு. என்ன மாமா இதெல்லாம் கதை? என்னத்தான் ஏத்தினாலும் பேசினாலும் உங்க அக்கா விட்டு கொடுக்க மாட்டியா நீ? ஆமா எங்க அக்காவை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்?
இவளுவகிட்ட ஒரு வேலை சொல்றதுக்கு நம்மளே போலாம். இன்னும் வரக்கான பத்தியல. இதா நீ வேற உன் தங்கச்சிக்கிட்ட எதுவும் சேலை துணி இருந்தா கிழிச்சு எடுத்துருவான்னு சொன்னேன். இவன்டா பாரு உன் அக்காவோட புது புடவையை தான் கிழிச்சு எடுத்துட்டு வர போறா. ஐயோ மாமா, அவ அக்கா சேலையை கிழிக்க போறாளா இல்ல ஏன் சேலையை கிழிக்க போறாளான்னு தெரியல. இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன். ஏக்கா நான் உனக்கு இன்னைக்கு சொல்றதுதான், இனி அந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். மாமா இருக்காரு பாரு. டி காலையில போனவளா இப்ப வீடு திரும்புறேன். உங்க அம்மா வீட்டுக்கு போனா அப்படியே உங்க அம்மையை பாத்துட்டு மட்டும் தான் வர முடியுமா என்ன? அக்கம் பக்கத்துல என் ஃப்ரெண்டு ஒரு கழுவா அவ்வளோ நான் பார்க்க மாட்டேனா? அதான் வசந்தி வீட்டுல கொஞ்ச நேரம், சின்ன பொண்ணு வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்து நேரம் போனதே தெரியல. நீ அந்த தெரு பக்கம் அனுப்பாததுக்கு காரணமே இதுதான். என்ன சொன்னா உங்க மாமியா? அப்பயும் உங்க அம்மா இல்லையோ? இவளுக்கு அம்மாவானதால தானே உனக்கு மாமியா? சொல்லுக்கா, என்ன சொல்லி அனுப்புனவனே சொல்லு. வீட்டு உள்ளார ஏண்டி வந்த வெக்கம் கட்டச்சிருக்குன்னு கேட்டதை சொல்லு. சீ வசந்தி, என்ன கனி ஏன் வசந்தி பி வசந்தி என்கிட்ட சும்மா இருக்கா? எனக்கு தலையெல்லாம் கிறுக்குன்னு வருது. நான் போறேன். வராதா பின்ன? இந்த பொம்பளை பேசுனது எனக்கே நெஞ்சு அடிச்சு போகுது. உனக்கு கிறுக்குன்னு வராம இருந்தா எப்படி? என்னம்மா சொல்ற? நான் இல்ல என்ன சொல்லு. நான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே காலையிலேயே உன்னை அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். சரி விடுங்க விடுங்க, ஏதோ போனாங்க வந்தாங்க. என்ன உங்க அம்மாவுக்காக தானே போனாங்க? சும்மா இரு வசந்தி. அம்மா என்ன அம்மா அம்மா ஆட்டுக்குட்டினுக்கிட்டு தாய்ப்புள்ள உறவே வேணான்னு சொன்ன பிறகு இவளுக்கு மட்டும் என்ன? இவ எதுக்கு அங்க போறா? என்னை அசிங்கப்படுத்தினவங்க வாசல மிதிக்க இவளுக்கு என்ன வேலை? எல்லாம் மாமியாங்கிற மரியாதைக்காகவும் உரிமைக்காகவும் தான். ஆயிரம் அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தினாலும் ஐயோ உங்க அப்பா அம்மா இல்லையா, ஊர் உலகம் என்ன பேசும்? அந்த ஒரே ஒரு நிலைமைக்காக பயந்துகிட்டு தானடி நான் இவ்வளவும் செய்யறேன். என் தங்கச்சி 2 பேரையும் வீட்டுல வச்சுக்கிட்டு நான் சோறாக்கி இந்த மனசு அதுவளுக்கு நல்லது கட்டத்தை செஞ்சுக்கிட்டு அதுல பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் இவி அப்பா அத்தால பார்க்காம அவ பாட்டுக்கு இந்த காய்ச்சலா இருந்தாலும் மேலுக்க முடியலனாலும் எங்கேயோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறதுக்கும் ஊர் உலகம் என்ன பேசும்? ஊர் உலகத்துக்காகவா நீ வாழ்ற? ஏடி ஊர் உலகத்தை பார்த்தா நம்ம மான மரியாதை என்னடி ஆவறது? அப்ப எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாவ? கூட பிறந்த பரப்பு பெத்த தாயின்னு அவங்க என்னடி எனக்காக செஞ்சாங்க? ஒவ்வொரு முறைக்கும் உங்க பொண்டாட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அவங்க வெளியே அனுப்புறதாலதான் அவங்களுக்கு ரொம்ப குளுன்னு இருக்கு. நீங்க ஏதாவது போய் கேட்டாதானே அவியலுக்கு ஒரு பயம் வரும், இவங்க கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. எப்படிமா நான் கேக்குறது சொல்லுமா? அவியலுக்கு முடியலன்னு சேதி கேட்டதும் ஆடு வெட்டு கோழியாருன்னு ஆடிக்கிட்டு நிழல ஆட்டம். நான் அவியல கேட்கணுமா இல்ல இவளை கேட்கணுமா? என்னைய கேட்டா இவங்க மேலாம் ஒரு தப்பும் இல்ல. தான் கடமைக்கு செய்யணுங்கிறதுக்காக உங்க பொண்டாட்டி போய் செஞ்சாங்க வச்சாங்க. ஆனா உங்க ஆத்தா வேணும்னா எடுத்துக்கிட்டோம், வேணாம்னா எனக்கு வேணாம்னு அனுப்பிட்டோம். அது இல்லாம நீ அவடி இவடி அப்படி இப்படி என் மவனை நீ மயக்கி வச்சிருக்க. சொத்து கண்டி எங்க கூட சொந்த கொண்டாட வரியானே? பேசுற பேச்செல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அந்த தெருவு கருவில வேடிக்கை பார்த்தால ஒரே அசிங்கமா போச்சு. வசந்தி சொல்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் அவைய பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கல, அதுதான் நான் பண்ற பெரிய தப்பு. பனிமலையில அந்த வெட்டுக்கம்ப எடுப்புல இன்னைக்கு நானா இல்ல அவங்களான்னு கொத்த பாத்துக்கிறேன். ஆமா, பெரிய மைனர் கிட்ட சண்டை பிடிக்க போறீல, நீங்களா அவங்களால வெட்டுக்கம்ப எடுத்துக்கிட்டு போய் சண்டை பிடிக்க? அம்மா தேவையில்லாத பண்ணாதே, உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதே மாமா. என்னடி நீ எனக்கு மரியாதை? என்ன மரியாதை இருக்கு இந்த ஊர்ல? எல்லா பக்கமும் எல்லா இடமும் எல்லா வீட்லயும் எங்க போய் நின்னாலும் ஆத்தா அப்பள பார்க்க துப்புலாதவனு அவங்களும் நாக்குல பல்ல போட்டு பேசுறத என் காதுல வாங்கும் பொழுது என் உயிரை நடுங்கி என் உயிரே ஒரு நிமிஷம் போற மாதிரி இருக்கு. நானாடி அவங்கள வேணான்னு ஒதுக்கி வச்சேன். அவங்க மவ பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க பண்றதுக்கு நான் எதுக்கு அவமான பேர் வாங்கணும்? இன்னையோட ஆத்தா பிள்ளை உறவே இல்லன்னு அத்தை விட்டுட்டு வாரனா இல்லையான்னு பாரு. இனி செத்தாலும் அவங்க மூஞ்சில முடிக்க மாட்ட முடியே. இதுதான் என் முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டு நீ இருந்தா என் கூட வாழ்க்கை நடத்து, இல்லையா அவங்கள மாதிரி ஒன்னையும் ஒதுக்கி வச்சிருவேன். இந்தாருங்க ஏங்க அக்கா, அவர் நல்ல முடிவாதான் எடுத்துட்டு போயிருக்காரு. நீ சும்மா வாய முடிக்கிட்டு இரு. சும்மா இருட்டி, நீ ஒருத்தி ஒண்ணும் தெரியாத பேசிக்கிட்டு இல்ல உசு பேத்து விட்டு அனுப்பியிருக்க பாரு. இந்த பொம்பளை என்ன பேசும்? இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லும். எனக்கு தேவையதெல்லாம்